காசே செலவில்லாமல் மூஞ்சி 3-6 வரைக்கும் போகணுன்னு இன்றைக்கி நைட்டு உப்புமா தான் அப்படின்ட்டா போச்சுங்க. அதே அரிசியும் பருப்புன்னு சொல்லிட்டா ஒன்றும் இல்லைங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி தட்டைக்கொட்டை அரிசியும் பருப்பு தான் போடலான்ட்டு செஞ்சேங்க. அது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க தெளிச்சு அது தெளிக்கிட்டு தான் லேட் ஆகுங்க. பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டேங்க. வதக்கிட்டு பார்த்திங்கன்னா தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுருந்தேங்க. சரி தக்காளி எடுத்து கொட்டிடலாம் அப்படின்ட்டு அதையும் கொட்டிட்டேங்க. சரி தக்காளி வதங்குற கேப்பில் பாத்திரம்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் கழுவிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு தாட்டி விடணுன்ட்டு ஹீட்ரு போட்டு விட்டுங்க. இன்றைக்கி வேறு சடவுனுங்களாம்மா, அதனால் ஹீட்ரு போட்டு விட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா தட்டைக்கொட்டை உள்ளே எடுத்து கொட்டிட்டேங்க. அப்புறம் நல்லா வதங்கின கடைசி உப்பு ஒரு துளி போட்டு உப்பு நல்லா அதில் தட்டைக்கொட்டையில் ஒட்டி வரணுங்க. ஒட்டி வந்த கடைசி அரிசி எடுத்து கொட்டிடுவீங்களாங்க. கொட்டிட்டு 2 டம்ளர் அரிசி போட்டிருந்தாங்க. தேவையான தண்ணியும் அளந்து ஊற்றிட்டேங்க. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அரிசியும் பருப்பு, உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க அரிசியும் பருப்பு சாப்பிட்லாம்.